ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அதில எந்த சந்தேகமும் இல்ல. உங்க எல்லாரையும் மீண்டும் பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவுல இருக்கும் பொழுது, அநேக காரியங்கள அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்ம யோசிப்போம், இந்த வார்த்தை நம்ம யாருக்கு பேசுறோம்? எதுக்காக பேசுறோம்? அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்ல, யார் யாருக்கு வார்த்தை போய் சேரணுமோ, அந்த வார்த்தை எல்லாம் போய் அவங்களுக்கு கரெக்ட்டா சேரும். அது நம்ம முக்கியமான ஒரு காரியம் இது. ஸோ, இன்னைக்கு நம்ம அகைன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நமக்கு அவர் வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு நம்ம கேட்கப் போகிறோம். ஸோ அகைன் யூ ஆல் ஆர் ஸோ பிளெஸ்ட். நீங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, வீடியோக்குள்ளே நம்ம மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் தூரமாக தேவனை விட்டு தூரம் போகிற மாதிரி போய் இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஃபாராக போயிட்டுருக்கலாம், கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கி போன மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். கம் பேக். இஸ் ரெடி டு ஃபர்கிவ் யூ. அவர் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். மீண்டும் திரும்பி வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வேதம் வாசித்து, பைபிள் தொட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே இருந்து, ஏங்க பைபிள் வாசிக்கல? இல்லை, பைபிள் வாசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் பைபிள் வாசிக்கல. இல்லை, அதற்கு ஒரு செக் பாயிண்ட் வைங்க. வச்சுட்டு திருப்பி இனியில் நான் வாசிக்க ஆரம்பிங்க. அவர் மன்னிக்க ரெடி. நம்ம மீண்டும் தூக்கி நிறுத்த அவர் தயாராக இருக்கிறார். ஸோ காட் பிளஸ் யூ. நான் ஒரு மீட்டிங் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். நான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கூட வாசிச்சிருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வசனம் என் ஹார்ட் உள்ள ஆவியானவர் ஹெவியாக ஓவர்ஃப்ளோ ஆனார். ஹெவியாக ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரு வசனம் அன்றைக்கி ஃபுல்லாக என்னை ரொம்ப பாதுகாத்தது. இதில் இன்னொரு பெரிய காரியம் என்னென்னா, அந்த வசனம் வாசித்து முடிச்சுட்டேன். சடனாக ஒரு டெத்து ஒன்று ஆயிடுச்சு ஊரில். வி ஹாவ் டு கோ. அது கம்பல்சரி போய் தான் ஆகணும். இதில் என்ன பெரிய காரியம்னா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு தான் நான் வந்தேனே. மார்னிங்கு எல்லாத்தையும் சரி சண்டேக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிறேன். கெட்டிங் அ ஃபோன் கால், அதாவது டெத் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, அது இங்கேருந்து போகிறதுக்கு 3 to 4 hours ஆகும். சண்டே வேறு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் தான் நான் வாசிச்சுட்டு வி ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். நம்ப மாட்டீங்க, போகும்போது அப்படியே போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காடு. அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. அது ஃபாரஸ்ட் ஏரியா போல். அது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான். லைட் ஃபெசிலிட்டி இல்லை, ரோடு ஃபெசிலிட்டி இருந்தது, பட் லைட் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. எந்த பக்கம் போகிறன்னு கூட தெரியல. ஆனால் அந்த ஒரு வசனம் ஃபுல்லாக என்னை ஃபுல்லாக நடத்தி கொண்டு வந்தது. அந்த ஒரு வசனம் தான். நான் அந்த வசனத்தை தான் அந்த கார் ஓட்டும் போதும் சரி, நாங்கள் அந்த போயிட்டு அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த ஒரு வசனத்தை தான் நான் மெடிடேட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தேன். ஒருவேளை நீங்கள் ஒரு சில பேர் நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியாக வைராக்கியமாக இருக்கலாம். நான் அவருக்காக இந்த பூமியில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சா ஆகணும்யா அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துருக்கலாம். ஒரு தீர்மானம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கலாம். ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணியிருக்கலாம், டிட்டர்மைன் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு காரியத்தை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அவருக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவதற்கு பதிலாக, நீங்கள் அவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்வதற்கு பதிலாக, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு அதை ஃபஸ்ட்டு வாங்குங்க கையில், அவர் கையில் இருந்து. அடுத்தது அவர் உங்களுக்கு என்ன செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறாரு அது என்னன்றதை கண்டுபிடிங்க. அவருக்காக நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. அவர் ஆராதிக்க, அவரை துதிக்க கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவருக்காக இருக்கிறாங்க. ஆனால் நான் அவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஏதாச்சும் ஒன்று நான் பண்ண போகிறேன் ஏசப்பாக்காக அப்படின்றது வெரி குட், நல்ல ஒரு மைண்ட் தாட். ஆனால் எனக்கு அவர் என் அம்மாவோட கர்ப்பத்தில் நான் உருவாகும் பொழுது என்ன விதையை அவர் போட்டார், என்ன சீடை அவர் போட்டிருக்கிறார், அதை நான் ஐடென்டி பண்ணணும். 12 கோத்திரம் இருக்குது. ஆனால் ஆசாரியம் ஊழியம் செய்ய ஒரு கோத்திரம் தான் சூசன். யார் அவங்கன்னா லேவி.
only Levi's. ஆனால் அந்த லேவி கோத்திரத்திலையும் எல்லாரெல்லாம் ஆசாரியர் ஆக முடியாது. அதில் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ நான் என் அம்மாவோட கர்ப்பத்தில் நான் உருவாகும் பொழுது, can I tell you something, the real true fact, அவர் தரிசனம் பிறந்தது பிறகு தான் உங்களை அவர் தாயின் கருவில் உருவாக்குறார். அவருடைய தரிசனம் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு அது நிற்குது. அப்புறம் நான் உருவாகிறேன். நான் பிறந்ததே ஏன் தெரியுமா? அவர் தரிசனத்தை செய்வதற்காக தான். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது குட், ஆனால் நான் என்ன பண்ணணும்னு அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அதை அவர் கையிலேருந்து வாங்குவது இட்ஸ் வெரி குட். அந்த ஒரு வசனம் நான் அதிகமாக மெடிடேட் பண்ணி அதிகமாக நான் அந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே அதிகமாக நான் தியானம் செஞ்சு கொண்டே அதுலேருந்து நான் வெளியே போகவே இல்லை. அந்த ஒரே ஒரு வசனம் தான். இட் டீச்சஸ் மீ ஸோ மெனி திங். அநேக காரியங்களை அது எனக்கு டீச் பண்ணுது. ஸோ அந்த வசனங்கள் நம்ம வாசிப்போம். என்னோட கூட 1 கொரிந்தியர் புஸ்தகம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், மெதுவாக கவனிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடுச்சு. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஏன் அழைத்தார் அப்படின்னா, அவரோடு ஃபெல்லோஷிப், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. அவரோட ஒரு மேக்னெட் மாதிரி நீங்களும் அவரும் ஒட்டி கொண்டு, தேர்ட் பர்சன் உங்களை பிரிக்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்களும் அவரும் அப்படியே ஒட்டி கொள்ளணும்னு தான் அவர் அழைத்திருக்கிறார். சரி, இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லுறேன். அவரோடு அதிகமாக நீங்கள் உறவில் நெருங்க நெருங்க நெருங்க, அவரோடு நீங்கள் அதிகமாக சமாதானத்தை அதிகமாக நீங்கள் வாஞ்சிக்க வாஞ்சிக்க வாஞ்சிக்க, ஒரு 10 நாள் ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க. 11வது நாள் சேர்த்து வச்சு நடந்துடும். பஸ்ட் ஆகிடுவீங்க, வெடிச்சிடுவீங்க. அதே ப்ராப்ளம் 10 நாள் இருந்திருக்கும். அதை நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து அமைதியாக உங்களை நீங்களே வசனங்களை பேசிப்பீங்க. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் ஆவான்னு சொல்லியிருக்கல, ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிற அப்படின்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு பொறுமையாக பதில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் 11th டே ஆர் 1 month ஆஃப்டர் எவ்வளோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பஸ்ட் ஆகிடுவீங்க. இதில் இன்னும் சில பேர் அட்வான்ஸாக என்கிட்டலாம் பேசியிருக்காங்க. இது ஜெனட்டிக் ஹாப்பி, இது எங்கள் தாத்தா கிட்டேருந்து எங்களுக்கு வந்தது, இது எங்கள் அப்பா கிட்டேருந்து எங்களுக்கு வந்தது. ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை ரிசர்ச் எடுத்துகிட்டு போயிட்டு நாசா கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இது ஜெனரேஷனல் கர்ஸ் ஹாப்பி, இது சந்ததியின் சாபங்கள். எப்படி கண்டுபிடிச்சின்னு தெரியல. அருமையான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு நாளும் சயின்டிஸ்ட் உலகம் எவ்வளோ வருஷம் ஆச்சு உருவாகி, இந்த மலை எவ்வளோ வருஷம் ஆச்சு உருவாகின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல லட்சங்கள் பல கோடி செலவு பண்ணிவிட்டு தான் வாழ்க்கையை ஃபுல்லாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறான். நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு பாருங்கள். இது என் தாத்தா, இது என்ன போல தான் திடீர்னு கோவப்படுவார், டெம்ட் ஆகிடுவார். எங்கள் பாட்டி இதே மாதிரி தான், எங்கள் அப்பா இதே போல தான், அதனால தான் எனக்கு வந்திருக்கு. அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. கேன் ஐ டெல் யூ சம்திங்? நீங்களே உங்களை ஒரு காரியத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. என்ன காரியம்னா, நான் இப்படி தான், ஏன் இப்படி ஆகிறேன் அப்படின்னா அது என் ஃபேமிலி ஜீன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனதுக்கிட்டையும் உங்கள் சிந்தைக்கிட்டையும் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் வசனம் என்ன பேசுது தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவனுடைய சந்ததியின் சாபங்கள் அவனை அப்படியே தொடரும்.
பழைய காரியங்கள் எதுவும் ஒழியாது, அப்படியே உள்ளே வருவான். என் தாத்தா கிட்ட இருந்தது, ஸோ என்கிட்ட இருக்குது. ஏன் நீங்கள் திடீர்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆமாம், என் தாத்தா ரொம்ப கோவப்படுவார், என் அப்பா ரொம்ப கோவப்படுவார், என் பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்க, அதனால நானும் கோவப்படுறேன். உங்கள் தாத்தாக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியாது. உங்கள் தாத்தாக்கு நியூ கிரியேஷன் என்ன, ஓல்டு கிரியேஷன் என்ன, நியூ டெஸ்ட்மெண்ட்னு என்ன, ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னு என்ன, இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்காக எனக்காக ஜீசஸ் பண்ண மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் என்னன்னு உங்கள் சந்ததிக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவர் தரிசனம் உங்கள் தாயின் வயிற்றில் பிறந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் உங்கள் எலும்பு உங்களுடைய கரு உருவாகிறீங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? உங்கள் தரிசனம் ரொம்ப பெருசு. அவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற விதை இட்ஸ் எ வெரி பிக் அண்ட் ஹியூஜ். அதை கேரி பண்ணுற நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவனுடைய பழையவைகள், அவன் சந்ததி காரியங்கள், அவன் சந்ததியின் மேல் சந்ததி என்னென்ன கர்சஸ் இருக்கோ அது எல்லாமே மாறுது. இப்போ நியூ கிரியேஷனாக மாறுறான். இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? இட் இஸ் ஹேப்பனிங் இன் கால்வரி. கல்வாரியில் எனக்காக ஒருத்தர் மரிக்கிறார். அந்த சிலுவையில் பார்க்கும் பொழுது என் முன்னோருடைய சாபங்கள், என் முன்னோருக்கு இருந்த அந்த பலவீனம், இந்த பூர்வீகமான பலவீனம்லாம் சொல்லுவாங்க, சந்ததியினுடைய பலவீனம், இது அவங்க தாத்தாக்கு இருந்தது, அதனால டயபெட்டிக் வந்து இப்போ இவங்களுக்கு வருது. யார் சொன்னா? அப்போ சிலுவையில் அவர் சுமந்தது என்ன? அப்போ சிலுவையில் அவர் எனக்காக செய்த தியாகம் என்ன? வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்குது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு போடப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஒருவேளை உண்மையாகவே இருக்கட்டும், என் சந்ததியினுடைய சாபமாக கூட இருக்கட்டும், ஆனால் அத்தனையும் அவர் சிலுவையில் சுமந்து இருக்கிறாரு. இங்கே என்ன தெரியுமா பெரிய ப்ராப்ளம்? நீங்கள் நான் பேச வேண்டியதை பேசாமல் எதை பேசக்கூடாதோ அதை நம்முடைய மைண்டுக்கு இன்சர்ட் பண்ணுறோம். அது கேட்குது, ஓ ஆமாம் கரெக்ட் தான். பத்து நாளாக சமாதானத்தை பாதுகாத்து நீங்கள் 11th டே ஏன் நம்ம லூஸ் பண்ணீங்க? பேசுகிற நான் என்னமோ அப்படியே ரொம்ப சாஃப்ட்லாம் நினைக்காதீங்க. நான் ரொம்ப, ஆனால் இப்போ எப்படிதாம்மா ஃபீல் ஆகுது? நம்ப மாட்டீங்க. பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது சைக்கிளில் போகிறோம், நம்மளை யாருன்னா திட்டினா கூட, சின்ன பசங்க திட்டினா கூட நீங்கள் பார்த்து போங்க. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் தெரியுமா? உங்கள் பொறுமையினால் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீடிய பொறுமையாக இருங்க. அப்போ தான் ஆவியானவரால் செயல்பட முடியும். தப்பு அவங்க மேலே இருக்குது, உங்கள் பக்கம் நீதி இருக்குது, ஆனால் அடிபட்டு கொண்டு இருக்கீங்க. பொறுமையாக இருங்க. பி காம், பி பேஷண்ட். நீடிய பொறுமையாக இருங்க. ஏன் மீண்டும் நம்ம ரொம்ப ஹைப்பர் ஆகிறோம்? நாம் ஏன் மீண்டும் ரொம்ப டெம்ப்ட் ஆகிறோம்? ஏன் ரொம்ப பஸ்ட் ஆகிறோம்? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு எனக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு? 2 நாள் வேதம் வாசித்தோம். 3ஆவது நாள் நம்ம வேதம் எப்படி வாசித்தோன்னா, ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே எவ்வளோ பவர்ஃபுல்லாக வாசித்தோம். 3rd டே அந்த பவர்ஃபுல்லாக நம்ம வாசிக்கலை. 4th டே இந்த 3 நாளை விட 4th டே ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அண்ட் 5th டே சொல்லவே வேணாம். நாம் நம்ம எப்படி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோன்னா, இல்லை அன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேதம் வாசிங்களோ அந்த வார்த்தை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நேற்று வாசித்த வேத வசனம் இன்றைக்கி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா? கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்து மீண்டும் அந்த வசனத்தை தியானம் செய்தால்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அவர் வசனம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே இருக்குது. ஆனால் நான் அந்த வசனத்தை எடுத்து சாப்பிடல, அதை நான் வாசிக்கலை, உட்கொள்ளல, அந்த மண்ணாவை நான் சாப்பிடல. உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் நல்லா அவரோட உறவில் இருப்பீங்க, நீங்கள் நல்லா அவரோடு பேசிக்கொண்டே இருப்பீங்க.
சடனாக உங்களுடைய இருதயத்திலோ உங்கள் உடம்புலையோ ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிற மாதிரி, சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யூ மீன்ஸ் இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார். அது ஆவிக்குரிய யுத்தம். அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணினே இருப்பான். யாரு? பிசாசு. அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். அவன் எதுக்குங்க வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். எதை திருட வரான்? நீங்களும் அப்பாவும் இணைந்திருக்கிற அந்த உறவை பிரிக்க வரான். உங்கள் 2 பேரை பிரிச்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுக்க வரான். எடுத்த பிறகு ஆவிக்குரிய மரணத்தை கொடுக்க வரான். அதை செஞ்சு முடிச்சிட்டானா அவன் போயிடுவான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவன்கிட்ட அவனுக்கு நல்லதுன்னா என்னென்னு தெரியாது. அவனுடைய உண்மையான சுவாபம் என்னன்னு சொல்லட்டுமா? சும்மா அவங்கக்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அது நமக்கு சாபம். ஆனால் தேவன் சும்மா வந்து உங்களுக்கு கை கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவன் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள கிரியை செய்து நீங்களும் தேவனும் அப்படியே இணைந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எப்படியாயிலும் கட் ஆஃப் பண்ணிடணும். அது எப்படின்னா கட் பண்ணிடணும். அதுதான் வேலை. இதில் இன்னும் சில பேர் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஆட்கள்லாம் இருப்பாங்க. என்ன ஆட்கள் தெரியுமா? அவனே எப்படி சொல்கிறது, ஒன்றுத்துக்கும் உதவாதவன், தலை நசுக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன், யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் தன்னை தேவனுக்கும் மேலாக போய் அமரணும்னு ஆசைப்பட்டான். ஆராதனைக்கு மேலே போயிட்டு அந்த சிங்காசனத்தில் அமரணும்னு ஆசைப்பட்டான். நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை அமர வைக்கணும்னு ஆசைப்பட்டான். தள்ளி விட்டார். அவனுக்கு பவர் இருந்தால் அவன் போராடி இருப்பான். அவனுக்கு பவர் இல்லை, தள்ளி விட்டார். அவன் கீழே விழுந்துட்டான். அது மட்டும் பண்ணல, அவன் தலையை சிலுவையில் நசுக்கிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அநேகர் கையில் அழகாக மேக்கப் செட்டை வச்சுட்டு அவனுக்கு அழகாக மேக்கப்பை போட்டு அவனை அழகாக்குறோம். இல்லை, இது பிசாசுடைய கிரியை பிரதர். அவன் என்னை தாக்கிட்டான், அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், அவன் அட்டாக் பண்ணுவான், உண்மைதான். அவன் தாக்குறது உண்மைதான். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ என்னவா இருக்க போகுது? ஏங்க வேதம் வாசிக்கல? பிசாசு வேதம் வாசிக்கவே என்னை விட மாட்டான். ஆமாம், அது தெரிஞ்ச கதை தான். இல்லை, எனக்குள்ள ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்கு? இல்லை, என்னால் ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துகிட்டே இருக்கு. என்ன எரிச்சலாக வந்துட்டு இருக்கு? என்னால் ஒரு ஹாப்பியாக தூங்க முடியல, யார்ட்டையும் ஹாப்பியாக பேச முடியல, ஒரு மாதிரி கோவமாக இருக்கு. என்ன கோவமாக இருக்கீங்க? என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்லட்டுமா? தோட்டத்தில் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும்போது தேவன் அங்கே தான் இருக்காரு. ஆனால் கணக்கு யாரை கேட்டார்? ஆதாமை கேட்டார். அவரும் தடுத்துருக்கலாமே பிசாசை. ஏய், என்ன பேசுகிற? தடுக்கல. அடுத்தது நல்லா ஒன்று கவனிங்க. மோசே கிட்ட 613 கட்டளையை கொடுக்கும் பொழுது, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை பண்ணால் நீ சபிக்கப்படுவ, இதை பண்ணால் நீ வந்து உனக்கு பிரச்சனை வரும், நான் எரிச்சல் உள்ள தேவன், அப்படி இப்படின்னு பேசினாரு. எங்கேயாச்சும் பிசாசை தடுத்தாரா? நான் ஒன்று சொல்லட்டுமா? அவனுக்கும் நான் டைம் வச்சுருக்காரு, அது வேற, அதை அப்படியே விட்டுருங்க. ஒன்றே ஒன்று தான் கேட்பாரு, அவன் என்னென்னா பண்ணிட்டு போட்டான், அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? என் பவர் கம்மியாயிடுச்சா? என் வல்லமை கம்மியாயிடுச்சா? இல்லை அவனால் தாக்கப்பட்டு என் சமூகத்தில் வந்து அமரும் பொழுது, ஐயோ என்கிட்ட நீ வராது, அவன் ரொம்ப பவர்ஃபுல், அவன் ரொம்ப பெரிய ஆள், அவன் அப்படியே பேச்சு அவன்கிட்ட நான் சொன்னேன்னா அவன் தலை நசுக்கப்பட்டவன். சகல அதிகாரமும் உனக்கு கொடுத்துருக்கிறேன். பிசாசுகளை துரத்தவும் பேய்களை ஓட்டவும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த அதிகாரத்துக்குள்ளவா. நான் ஒரு வசனம் பிகினிங்கில் வாசித்தேன். தேவன் உங்களையே அழைத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா?
அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. அப்போ அந்த வசனத்துக்கும் இப்போ நான் பேசுனதுக்கும் நல்லாவே உங்களுக்கு புரியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம். தேவனோட ஐக்கியமாகவே இல்லைங்க. ஏன்? ஏகப்பட்ட உபத்திரம் அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அதிகமான உபத்திரம். ரொம்ப அடுத்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இது. எப்போ நான் அவர் அதிகமாக விசுவாசிக்கிறேன், நீ வேணா பாரு, ஏதாச்சும் ஒரு தடை நடக்கும். இன்னொரு பெரிய கண்டுபிடிப்பு இது. உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம ராஜ்யத்தை கடக்க முடியும், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஜீவனுக்கு போகிற வாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ரொம்ப இடுக்கமாக தான் இருக்கும். திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் யூ டுடே. ஒருவேளை நீங்கள் யாராச்சுன்னா நல்லா இருக்கேன், ஹாப்பி, திடீர்னு என்னமோ உள்ள கிரியை செய்து ஒரு மாதிரி ஆயிடுறேன், இப்படி ஆயிடுறேன், அப்படி ஆயிடுறேன். ஐ வில் டெல் யூ தி சீக்ரெட். யார்கிட்டையும் பேசாதீங்க, நேராக வந்து முழங்கால் படிடுங்க, அவர் துதிக்க ஆரம்பிங்க. அது என்னன்றதான் பார்த்துடலாம். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் மிகப்பெரியவர். ஃபாதர் ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடியிருப்பார். இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது. அதில் ஒரு சரணம் வரும், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஏன் சாத்தான் நெருங்க மாட்டான் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவர் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்கு, பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கிறாரு. எனக்குள்ளே ஓடுற பிளட் யாரோட பிளட் அப்படின்னா அவர் டொனேட் பண்ணியிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் என்னுடைய வெயின்ஸில் என் நரம்பில் ரத்தம் ஏற்றின மாதிரி அவர் ரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டு இருக்கிறது, அவர் ரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிசாசு எனக்குள்ள கிரியை செய்ய எந்த அதிகாரமும் இல்லை. அலங்கோலமாக வந்து நிற்கிறான், அவனுக்கு மேக்கப்பு போடுறோம். இது ஏன் நடந்தது தெரியுமா? ஏங்க, பிசாசின் கிரியை, அவன் பயங்கரமாக கிரியை செய்வான். மேக்கப், அவன் ரொம்ப பவர்ஃபுல். ஆச்சோ, அன்னதர் மேக்கப். மரணத்தை ஜெயமாக விழுங்கி தாம் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிர் தெழுந்து நிற்கிறாரு. எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு. கடைசி சத்துரு மரணம், அதை பிடுங்கிட்டாரு. கேன் ஐ டெல் யூ சம்திங் டு யூ? இதை பார்க்குறவங்க யாருக்குன்னா, அவர் உங்களுக்குள்ள விதைத்திருக்கிற விதையை, தரிசனத்தை நீங்கள் நடத்தி முடிச்சு தான் ஆகணும். நீங்கள் வேணா உங்களை குறைத்து மதிப்பிடுங்க, ஆனால் உங்கள் தரிசனம், அவர் விதைத்திருக்கிற விதை, இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல். அது உங்களை நிச்சயம் செய்து முடிக்க வைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் தகர்ப்பீங்க. யூ ஹாவ் தட் எபிலிட்டி. ஏன் தெரியுமா? நீங்கள் சுமந்துட்டு இருக்கிற தரிசனம் இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தன் யூ. உடன்படிக்கை பெட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் தரிசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக சுமந்துட்டு இருக்கீங்க. த டைம் வில் கம், நேரம் வரும், அப்போ அது வெளிப்படும். எனக்கு தெரியாது நான் இது மாதிரிலாம் அந்த வார்த்தையை எடுப்பேன்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் ஊழியத்துக்குள்ளே வருவேன். என்னுடைய ஆசை எல்லாமே வெளியூரில் போய் செட்டில் ஆகணும், யூஎஸில். அதற்கான ப்ராசஸில் நான் இறங்கினேன், எல்லாமே கை கூடி வந்தது. சடனாக லைஃப்பில் ஏகப்பட்ட காரியம் நடந்தது, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், ஊழியத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். என் ஆசை ஊழியத்துக்குள்ளே போய் செட்டில் ஆகணும். இப்போயும் என் வீட்டுள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் மாட்டியிருப்பேன், மை ட்ரீம் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இப்போது மை லைஃப் இஸ் ஜீசஸ். நான் அவருக்காக செய்கிறதை விட அவர் என்ன விதைத்திருக்கிறார் அதை நான் செய்கிறேன். யூ கேன் டூ. ஒருவேளை நீங்கள் இது போல் ஒரு பிசாசின் கீழ் அகப்பட்டிருக்கிறேன், ஏகப்பட்ட போராட்டம் அப்படின்னா, ஒன்றே ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன். பிலிப்பியர் 2:6 எடுத்துக்கோங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஜீசஸ் ஜீசஸ் நான் வாசிக்கிற கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சோர்ந்து போய் அமர்ந்திருக்கீங்க, உண்மையாக அட்டாக்ல தான் இருக்கீங்க. பிசாசு சில அட்டாக் பண்ணிட்டேன் ஃபேமிலியில், புரியுது. ஐ ஃபீல் தட் பெயின். ஹார்ட் ரொம்ப பெயினாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வேணும்னு நீங்கள் ரொம்ப ஜீசஸ் மேலே ரொம்ப லவ்வாக தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும், அது அவருக்கும் தெரியும். ஆனால் அட்டாக் ஹெவியாக இருக்குது, அதனால் அமர்ந்திருக்கீங்க. கேன் ஐ டெல் யூ சம்திங்? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அட்டாக் அவர் எப்போ ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் போயிட்டு அப்பா என்னை பலப்படுத்துங்கப்பான்னு கேள், இந்த யுத்தத்தில் எனக்கு ஸ்ட்ரென்த்தனை கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஈ வில் கிவ். எனக்கு உபத்திரம் இல்லைன்னா நினைக்காதீங்க. என்னுடைய காரியத்தில் நான் சொன்னேன்னா நீ நம்ப மாட்டீங்க. எப்படிப்பா இதை சமாளிக்கிறேன்? கர்த்தர் ஒன்று சொன்னார், பி பேஷண்ட், அமைதியார், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ அப்படின்னார். உங்களுக்கு தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, ஐ ஃபீல் யுவர் பெயின். enemy has attacked you in so many ways. பல வழியில், ஏகப்பட்ட வழியில் பிசாசு பல வழியில் பிசாசு உங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறான். அது அவருக்கு தெரியும். நீங்கள் ஆர்வமாக தான் இருக்கீங்க, நான் அவருக்காக நிறைய காரியம் செய்யணும்னு இருந்தேனே, ஆனால் இப்படி தகர்க்கப்பட்டு இப்படி சின்ன பின்னமாகி உக்காண்ட்ருக்கனே அப்படின்னு, என் லைஃப் இப்படி ஒரு நிலைமையில் உக்காண்ட்ருக்கனே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். கேன் ஐ டெல் யூ சம்திங்? கெட் அப், எழுந்து நில்லுங்க. யூதாவே பாலசிங்கம், யூ ஆர் ஜூடா. நம்ம ஒரு வசனம் வாசிப்போம், தெரிஞ்ச வசனம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் அப்படின்னு கெர்ஜித்து அவன் சுற்றி திரிகிறான். கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான். நல்லா கவனிங்க, கெர்ஜிக்கிற சிங்கம் போல். கெர்ஜிக்கிற சிங்கம் கிடையாது. உண்மையாக கெர்ஜிக்கிற சிங்கம் யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற யூதராஜ சிங்கம். உங்களுக்காக ரத்தமும் சிந்திருக்கிறாரு, உங்களுக்கு பிளட்டும் டொனேட் பண்ணியிருக்கிறாரு. தட் ஃபர்ஸ்ட் பிளட், முதல் அடி, சவுக்கடி பட்ட உடனே ஃப்ரெஷ் பிளட், அந்த ரத்தம் உங்கள் மேலே சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு. யூ ஆர் மோர் தென் கான்குவரர். நீங்கள் முற்றிலும் ஜெயித்தவங்க. இன்னைக்கு அப்படியே மடங்கி படுத்துட்டு இருக்கீங்க. பிசாசுடைய தாக்குதல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மடங்கி படுத்துட்டு இருக்கீங்களே. தேவனோட ரூபமாக இருந்தார். உங்களுக்காக தான், எனக்காக தான் அடிமை ரூபம் எடுத்தார், வேறு யாருக்காகவும் இல்லை. அவர் செய்தது என்னன்னு பாருங்க. இவன் செய்கிறத பார்க்காதீங்க, அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் ஆதி முதல் கொண்டு கொலை பாதகன். அவன் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன். அவன் கிரியை செய்வான். நீங்கள் கேப் கொடுத்தா கிரியை செய்வான். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரில. காலையில் ஜபிக்கும் பொழுது அபிஷேகமாக இருக்கீங்க, ஆனால் நைட்டு உங்கள் அபிஷேகம் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுது, அப்படி ஒரு மாதிரி இறங்கிடுது. ஏன் தெரியுமா? அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் வேணாமா? இல்லை, வேணும். அது என்னை யூஸ் பண்ணு, அது என்கிட்ட பேசவே கூடாது. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மொபைல் ஃபோன் வேணும், நல்ல காரியங்கள் தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் என்ன நடக்குது, யூடியூப்பில் வீடியோஸ், நல்ல வீடியோஸ் இருக்குது. இப்போது இந்த வீடியோ ஃபோன் மூலமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதுக்கப்புறமும் நான் ஃபோனே பார்த்துட்டு இருப்பேன்னா உங்கள் அபிஷேகம் அங்கே தான் இறங்குது. யூ ஆர் கிவிங் ஸ்பேஸ் டு தி எனிமி. பிசாசுக்கு நீங்கள் இடத்த இங்கே தான் கொடுக்குறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெசிஸ்ட் him. அவன் உங்களை விட்டு விலகி பறந்து ஓடி போவான். அவனுக்கு மேக்கப் போடாதீங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அது நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரில. கேவலமாக இருக்கிறான்,
அலங்கோலமாக இருக்கிறான். பார்க்கவே அவன் முகத்தை சகிக்கலை. தலை நசுக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? அழகாக இருப்பான். அவ்வளோ கேவலமாக இருக்கான். ஆனால் நீங்கள் கையில் நீங்களும் நானும் தான் கையில் மேக்கப் செட்டை வச்சு அவனுக்கு மேக்கப் நல்லா போட்டு அவனுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி ஷேவ் பண்ணி அவனை நல்லா கோட் ஷூட் போட்டு அவனை வாவ் அப்படின்றோம். ஆனால் ஒருத்தர் மிக அழகாக இருக்கிறாரு. அவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். பரலோகத்தில் அவரை துதிக்க கோடிக்கணக்கான தேவ தூதர் இருக்கிறாங்க. நீங்கள் நான் நினைக்கிறத ரொம்ப ரொம்ப அழகானவர். அவர் சிரித்தா அழகு, அவர் பார்த்தா அழகு, அவர் உங்களை பார்த்து கையசைச்சா அழகு, அவர் கண்ணு அழகு. டோட்டலாக இஸ் தி பியூட்டி. ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக அலங்கோலமாக மாறிட்டார். அவருடைய முகம் எல்லாமே அன்ஷேப்டாக போயிடுச்சு. எதுவுமே ஷேப்பாக இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அதை பாருங்க, அவருடைய உருவத்தை பாருங்க, அவர் சிந்தின ரத்தத்தை பாருங்க. அவர் உங்களுக்காக வாதிக்கப்பட்டார். இஸ் வெரி சைலண்ட். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் ராயலாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் நான் ராஜாக்கள், ஆசாரிய சந்ததிகள், ராஜரீக சந்ததியா எப்படி மாற்றிருக்கிறாரு? அவர் ரத்தம் சிந்தினதுனால. இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் ஜீசஸையும் நம்ம அப்படி நிற்க வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படியே கிட்டத்தட்ட ஜீசஸை போலவே இருக்கீங்க. ட்வின்ஸ் போல இருக்கும் ரெண்டு பேரும். ஜீசஸும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. பிதா பார்க்குறாரு, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களையும் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். யூதாவே பாலசிங்கம், உனக்குள்ள இருப்பவர் யூதராஜ சிங்கம். அவன் சிங்கம் போல சுற்றி தெரியும். அவன் சிங்கம் கிடையாது, ஆனா உண்மையான சிங்கம் நம்முடைய கர்த்தர். Get up, be bold, be strong. இந்த நாள் அவருக்குள்ள ஆரம்பிங்க. ரொம்ப தூரம் போயிட்ட வேதம் வாசிக்காம, ரொம்ப போராட்டம்னால நான் வேதம் வாசிக்கல, இதெல்லாம் எப்போ முடியும்? ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அவர் அதிசயம் செய்தாலும் ஓகே, அதிசயம் செய்யலைனாலும் ஓகே. உங்ககிட்ட அவர் நான் இப்போ நடத்துவேன்னு சொன்னாலும் ஓகே, நான் நடத்தவே மாட்டேன்னு சொன்னாலும் ஓகே. தேவன் பக்தன் ரொம்ப அழகா சொல்லுவார், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய ஆவியை, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுக்காமலும் இருக்கும். தேவன் கேளுங்க, நீங்க எப்போ செய்றீங்களோ செய்யுங்க, ஆனா உங்களோடு கூட எப்பொழுதும் அமர்ந்து இருக்கிற அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை மட்டும் கொடுங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 1:9 வசனம். எதற்காக தேவன் உங்களை அழைத்தார் என்றால், பிசாசுக்கு மேக்கப் போடவோ இல்லை என் சந்ததி சாபம் என் மேலே இருக்குன்னு பெரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு கொடுக்கவோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவன் அழைக்கல. குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. ஒருவன் குமாரனோடு ஐக்கியமாக இருந்தால் குமாரன் அவங்களுக்கான காரியத்தை எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். மாற்றி கொடுக்கிறது நிச்சயம். அவர் உங்களை பலப்படுத்துவார். ஸோ கெட் அப். எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் போயிட்டு அப்படியே ஆவியை ஊற்றிடுங்க. ஜெபிக்காம மாத்திரம் இருந்துடாதீங்க, வேதம் வாசிக்காம மாத்திரம் இருந்துடாதீங்க. அவன் ஜெயிச்சிருவான். தோத்து போனவனுக்கு ஜெயத்தை நான் கொடுக்க மாட்டேன், ஜெயத்தவரை நான் தோக்க விட மாட்டேன். அகெயின் அண்ட் அகெயின் அவர் ஜெயத்தவர். அவர் எனக்கான எல்லா காரியத்தையும் ஜெயித்து முடித்து இருக்கிறார். நான் அவரோட தான் இருப்பேன். அவரை நான் குறை பேச மாட்டேன். ஏன் ஆண்டவரே இப்படிலாம் அனுமதிக்கிறீங்க? இல்ல, ஆவியானவரே எனக்கு பலனை கொடுங்க நான் கேட்பேன். அவரோடு கூட இருப்பேன். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஊழிய பாதையும் இந்த தரிசனத்தையும் அவர் நடத்துவார். நீங்க பிறந்ததே அவருக்காக தான் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நீங்க பிறக்கல, உங்க குடும்பத்துக்காகலாம் நீங்க பிறக்கல, சமுதாயத்துக்காகலாம் பிறக்கல. இதெல்லாம் அவருக்காக பிறந்திருக்கிறீங்க. அவருக்காக பிறந்த உங்களை கர்த்தர் இந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறார், இந்த சமுதாயத்தில் இணைத்திருக்கிறார், இந்த சபையில் இணைத்திருக்கிறார். நீங்க ஏன் பிறந்திருக்கிறீங்கன்னு தெரியுமா? வருகைக்குள்ள அவருக்கு வேண்டிய காரியத்தை நீங்க தான் செய்து முடிக்கணும். அது என்னன்றதை கண்டுபிடிங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. அது எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட இருந்து வாங்குங்க, அவர்கிட்ட இருந்து செய்யுங்க, அவர் பலத்துல இருந்து செய்யுங்க. நம்ம பலத்துல செஞ்சோம்னா காலி. அவருடைய திட்டத்தை நம்ம பலத்துல செய்யலாம், நிறைய அனுபவம் இருக்க ஊழியத்துல அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம்னா காலி. எதுவுமே இல்லை, அனுபவமே இல்லை. அவர் அபிஷேகம் இருக்கு. அபிஷேகத்தை கேரி பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடன்படிக்கை பெட்டியை கேரி பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அது
அதே போல உங்க அபிஷேகத்தை கேரி பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் பரிசுத்தாவி துணையோடு பேசுங்க. ஜோக் அடிச்சு பேசினா கூட பரிசுத்தாவியோட கூட வந்து பேசுங்க. ஒரு சின்ன கடைக்கு போறங்க, பரிசுத்தாவியோட கூட இருங்க. ஒரு வசனம் ஒன்று அழகா இருக்கு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறான். பிதா அவனில் அன்பாயிருக்கிறார். நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் செய்வோம். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அவர் உங்க கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க, மனசை விட்டு சொல்லிடுங்க. உங்க மேல இருக்கிற சில காரியத்தை சொல்லிடுங்க. என் மேல இந்த தவறு இருக்குன்னு சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆவியானவர் கேளுங்க. யூ வில் ஹெல்ப் யூ. ஆனா மடங்கி மட்டும் படுத்துடாதீங்க. யூதாவே, பாலசிங்கமே, wake up. We have to do so many things. அவர் தரிசனத்தை நிறைவேற்றணும். அவருக்கான காரியத்தை நம்ம செய்யணும். He is ready. He is so powerful. நீங்க நினைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார். You have to do it. So God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். Thank you.